ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி தக்காளி சோறு தான் பண்ண போகிறோம். நல்லா அருமையான ஒரு லஞ்சு ரெசிபி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த தக்காளி சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சோறு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1/4 கிலோ தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை. மசாலா ஐட்டம் பார்த்துடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. நாம் இப்போது தக்காளி சோறுக்கு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சுட வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா வரைய வடிச்சுக்கலாம். வடித்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் தக்காளி சாதம் நல்லா சூப்பராக வரும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச 1 கப் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். கட் பண்ணி வச்ச 20 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொடி பொடியாக நறுக்கி இடித்து வச்ச இஞ்சி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எல்லா வெஜிடபிளும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த அரோமாவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ளேவர் வரும். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் போடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டீ அதிகமாக வைக்காமல் மீடியமாக கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா மசாலா எல்லாம் கருகிடும். இப்போ நாம் போட்ட தக்காளியெல்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நாம் ஏன் இந்த தக்காளியை இதில் கட் பண்ணி போட்டோன்னா, நம்ம சாதத்தில் கலக்க சொல்ல தக்காளியுடைய தோல் அதில் தெரியாது. இந்த மாதிரி பெருசாக போட்டுக்கணுன்னா தக்காளியோட தோல் நமக்கு தெரியும். நம்ம சீக்கிரமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் தக்காளி சோறு தான்னு. இப்போ எல்லாம் நல்லா குக் ஆகிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாசமாகவும் இருக்கும். நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். தக்காளி சோறுக்கு தேவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் வடித்து வச்ச சாப்பாடை ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கோம். அதை எடுத்துன்னு வந்து இதில் கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி சாதம் பிரியாணி லெவலுக்கு இருக்கும். இந்த தக்காளி சாதம் பிரியாணிக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.